அரசியல புனிதர்களைப் போல பேசுவதும், சொந்த கட்சிக்கு துரோகம், கொடுத்த பதவியை வச்சுட்டு கொள்ள ஊழல் வழக்குகள், அந்த வழக்கில் கூட ஒரு நேர்மையாக அதை எதிர்த்து நின்று போராடி அதில் நிரபராதி என்ற தீர்ப்பை பெறுவதற்குரிய துணிவு இல்லாதவர்கள். ஒரு சுய உணர்வு உள்ள ஒரு மனிதனாக வேலுமணி இருந்தா என்ன சொன்ன தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் நுழைஞ்சுப்பார், வந்துப்பார், 21 தொகுதிகளில் நான் வென்று காட்டுகிற, முடிஞ்சா ஜெயிச்சு பாருன்னு சவால் விட்டிய, ஏன் ஜெயிக்க முடியல? வெக்கம் இல்லாம அதிமுகவினுடைய சுய உணர்வு உள்ள தொண்டன், இந்த கட்சியில் இருக்கின்ற அடிப்படை தொண்டன் எவனாவது பேசுவானா? பாமக போட்ட பிச்சையில அதிமுக ஜெயிச்சதுன்னு சொல்றவன் அதிமுகவா? புரட்சி தலைவி அம்மா வழி வந்தவனா? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழி வந்தவனா? அன்றைக்கு தேர்தல் நேரத்தில் நயன்தாரா என்கின்ற நடிகையை பற்றி கொச்சையாக பேசியவர் சி.வி. சண்முகம். அந்த பேச்சினாலதான் அதிமுக தோத்தது. தாய்மார்கள் அதிமுகவுக்கு எப்பவுமே ஓட்டு போடுற தாய்மார்கள் ஏன் ஓட்டு போடலன்னா, இந்த சி.வி. சண்முகத்தினுடைய கொழுப்பேறி போன அநாகரிகமான பெண்களை கொச்சைப்படுத்தி நடிகையை இழிவுபடுத்த பேசுவதாக நினைத்துக் கொண்டு தாய் குலத்தை அசிங்கப்படுத்திய சி.வி. சண்முகத்தினுடைய பேச்சு, இந்த தற்குறி இன்னைக்கு அதிமுகவினுடைய தோல்விக்கு காரணம் பற்றி விவாதிக்கணும். அப்படி விவாதிச்சாதான் வேலுமணி பொறுப்பேற்று போறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இன்றைக்கு பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் ஆய்வு செய்தால் 2 பேர் காரணம். ஒன்னு சி.வி. சண்முகம், இன்னொன்னு வேலுமணி. இவங்க ஏற்கனவே இருந்த வழக்குகளில் இருந்து தப்பிக்கிறதுக்கும், அடுத்து கொள்ளை அடிச்சு குடும்பத்தை கொழுக்க வைக்கிறதுக்கும் வசதி கிடைக்கின்றதுக்காக எப்படியாவது புரட்சி தமிழர் எடப்பாடியாரை தொல்லை கொடுத்து குழப்பம் பண்ணி அவரை சட்டமன்ற உறுப்பினர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் என்ற அறிவிப்பை வெளியிட வைக்கணுன்றதுக்காக இந்த முயற்சி எங்களுக்கு தெரியும். சட்டப்படி உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை விட அதிகமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருப்பவர்கள் தெளிவானவர்கள். உலகெங்கும் உள்ளம் எங்கும் ஒலிக்கும் தமிழகத்தின் உணர்ச்சி முழக்கம் நியூஸ் இன் தமிழ்நாடு. இது காலத்தின் குரல், கடந்து போகும் வாழ்வியல் வரலாறு. வணக்கம் அன்பு உறவுகளே, நான் ஆவடிக்குமார். ஊடகங்கள் பேசாத பொருளை உங்களோடு பேச வந்திருக்கிறேன். இந்த சேனலை எல்லாம் விரும்பி பார்க்குறீங்க, மகிழ்ச்சியாக இருக்கு. பார்த்துட்டு கடந்து போயிடாம இதை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அடுத்து நாங்கள் வெளியிடுகின்ற காணொளிகளும் அது பற்றிய செய்திகளும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து எங்களோடு இணைந்திருங்கள். நன்றி. இன்றைக்கு ஜோசப் விஜய் மக்களுடைய பெரும்பான்மையையோ அல்லது பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர்களையோ பெறாமல் ஒரு மைனாரிட்டி சிறுபான்மை அரசை அமைத்து இன்றைக்கு முதலமைச்சராக வலம் வந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை எதிர்கொள்கின்ற நிலையோ அல்லது ஊடகங்களுக்கோ அல்லது எதிர்ப்பாளர்களினுடைய கேள்விகளுக்கோ பதிலோ விளக்கமோ சொல்றதுக்கு ஜோசப் விஜய் தெரியலையா அல்லது விரும்பலையான்றது இதுவரைக்கும் அவர் வசனத்தை ஒப்பிப்பதும் நடிப்பதும் மட்டும்தான் தன்னுடைய அரசியல் செய்தியாக இன்னைக்கு காட்டிக்கிட்டு இருக்காரு. ஆக இந்த வகையில் இன்னைக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணி அவர் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அவருடைய கட்சி என்பது இல்லைன்னு சொல்லலாம். சும்மா ஒரு கும்பலை அங்கங்கு வைத்துக்கொண்டு அவர்கள் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர்களாக இருப்பதால் இன்னைக்கு ஆட்சி அமைச்சிருக்காரு. அதுவும் பெரும்பான்மை இல்லாமல் குதிரை பேரம் நடத்தி பல கட்சிகளிலிருந்து ஆதரவை பெற்று ஜோசப் விஜய் முதலமைச்சராக வர வேண்டும் என்று வாக்களித்தவர்களை விட ஜோசப் விஜய்க்காக வாக்களித்தவர்கள் எண்ணிக்கையை விட இன்றைக்கு கூடுதலானவர்கள் ஜோசப் விஜய் முதலமைச்சராக கூடாது, மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக வேண்டும், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வேண்டும் என்று வாக்களித்தவர்கள் அதிகம். ஆனால் எதுவுமே இல்லாமல் ஒரு சிறுபான்மை
அரசை அமைத்திருக்கின்ற ஜோசப் விஜய் எப்படியாவது முதலமைச்சர் ஆகணுன்ற அந்த பதவி ஆசையில் முதலமைச்சர் பதவியை தவிர எனக்கு எந்த பதவியும் தேவையில்லை என்று கருதுகின்ற ஒரு மனநிலையில் இன்னைக்கு முதலமைச்சர் ஆகியிருக்கார். அதுக்கு அவர் நடத்தின குதிரை பேரம் பல கட்சிகளுக்கு அமைச்சர் பதவியை தந்து திமுக கூட்டணி மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக வேண்டும் என்று வாக்களித்து வெற்றி பெற்றவர்களை அழைத்து அவர்களுக்கு பதவி தந்து ஒரு சில கட்சிகளை சேர்த்து வச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வேண்டும் என்று வாக்களித்தவர்களிலிருந்து ஒரு சிலரை விலைக்கு வாங்கினாரு, குதிரை பேரம் நடத்தினாரு, அவங்கள பதவி ஆசையை காட்டி தூண்டி அவங்க 25 பேரை இவருக்கு ஆதரவாக வாக்களிக்க வச்சாரு. அதுக்காக கட்சியை முறைப்படி அணுகாமல் சி.வி. சண்முகம் ஒரு குடவுன் ஆரம்பித்து வச்சிருந்தார் எம்ஆர்சி நகரில். அந்த குடவுனில் 25 பேரை அடைச்சி வச்சு அந்த இடத்துல இருந்து அவங்களுக்கு சோபாவை அனுப்ப வேண்டியதெல்லாம் அனுப்பி அவர்கள் ஆதரவை பெற்று 144 பேர் ஆதரவை பெற்றார். இந்த அதிமுகவுக்கு எதிராக புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சராக வேண்டும் என்று வாக்களித்த 25 பேர் இந்த கட்சிக்கு துரோகம் செய்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தீர்மானத்துக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வேண்டும் என்ற நோக்கத்திற்கு மாறாக விலை போனவர்கள் இந்த கட்சியை காட்டி கொடுத்து தங்களுக்கு பதவி கிடைத்தால் போதும், பலன் கிடைத்தால் போதும் என்று இந்த கட்சிக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு, புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு துரோகம் செய்த துரோகிகள் ஆதரவால் விஜய் நம்பிக்கை தீர்மானத்தில் வெற்றி பெற்றார். அதற்கு பிறகு அவங்களுக்கு இவர் பதவி தர முடியல, சொன்ன வாக்குறுதிகள் படி அவர்களுக்கு எதையும் செய்ய முடியல. காரணம், அந்த துரோகிகள் கட்சி தாவல் தடை சட்டப்படி நீக்கப்பட வேண்டியவர்கள் என்பது சட்டத்தின் நிலையாக இருப்பதால் அவர்கள் அங்கே தொடர முடியல. அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டாங்க. அந்த மன்னிப்பு கேட்டு 21 பேர் மறுபடியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களிடம் மன்றாடி மன்னிப்பு கேட்டதால் அந்த மன்னிப்பு ஏற்கப்பட்டு அவர்கள் மீது தந்த கட்சித்தாவல் தடை சட்டப்படியான நடவடிக்கை திரும்ப பெறப்பட்டது. அதனுடைய விளைவாக இன்றைக்கு அந்த 21 பேர் அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களாக தொடர்ந்துகிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில் ஒரு 4 பேர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அடுத்த நொடியே தாவேக்காவில், அதுவும் தலைமைச் செயலகத்திலேயே சேர்ந்தாங்க. அதுக்கு பிறகு 2 விஜயபாஸ்கர்கள் அவங்க மன்னிப்பு கொடுத்து அந்த மன்னிப்பு ஏற்கப்பட்டு அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக தொடர அனுமதிக்கப்பட்டதற்கு பிறகு திடீர்னு கட்சியில் ராஜினாமா செய்துட்டு சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்காவில் சேர்ந்துட்டாங்க. ஆக இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒரு 6 தொகுதிகளில் இந்த கட்சி மாறிகளால், இந்த பதவி வெறியர்களால் இன்றைக்கு இடைத்தேர்தல் நடத்த வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு. அந்த தொகுதி மக்கள் தங்களுடைய பிரதிநிதித்துவத்தை இழந்திருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சராக வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுத்தவர்கள் அவர்கள் தன்னிச்சையாக தங்கள் சொந்த காரணங்களால் பதவி ராஜினாமா செய்து விடுகிறேன் என்று செய்துவிட்ட சூழ்நிலையில் அதை எந்தவித ஆய்வும் செய்யாமல் சபாநாயகர் ஏற்றுக்கொண்டதனுடைய விளைவாக இன்றைக்கு 6 தொகுதிகளில் மக்கள் தங்கள் சட்டமன்ற உறுப்பினர் இல்லாத நிலையில் இருக்கிறார்கள். 6 தொகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் இல்லை. அதுக்கு காரணம் இந்த கட்சி மாறிகள், பதவி வெறியர்கள்
எதையும் மக்களுக்காக இல்லாமல் தங்களுடைய சுயநலனுக்காக பதவிக்காக சிந்திக்கின்ற இந்த பச்சோந்திகளினுடைய விளைவாக 6 தொகுதி தங்களுடைய பிரதிநிதித்துவத்தை இழந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு தொகுதி ஜோசப் விஜய் 2 இடங்களில் போட்டியிட்டதால் திருச்சியை ராஜினாமா பண்ணி அது ஒரு ஆக 7 சட்டமன்ற தொகுதிகள் தங்களுடைய பிரதிநிதித்துவத்தை இழந்திருக்கிறார்கள். மக்கள் அவர்களுடைய பிரதிநிதிகள் இல்லை. இதுக்கு யார் காரணம்? இந்த ராஜினாமா செய்த இந்த சுயநலமிகள் இந்த தாவேக்காவில் சேர்ந்ததுக்காக இந்த 7 பேர் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. ஆக ராஜினாமா செய்ததற்காக இன்றைக்கு அந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கார்கள். அதுக்கு அவங்க சொன்ன காரணம் அதிமுக வெற்றி வாய்ப்பை இழந்து விட்டது. இன்னும் சொல்ல போனால் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் இந்த கட்சி வெற்றி பெறவில்லை, தொடர்ந்து தோல்விகளை பெற்று வருகிறது. 5 ஆண்டுகளுக்கு ஆட்சி அதிகாரம் எதுவும் நமக்கு கிடைக்காது. இந்த அதிகாரம் இல்லாமல் தொகுதிக்கு நல்லது செய்ய முடியாது, அதனால் நாங்கள் பதவியிலிருந்து விலகுகிறோம் என்று விலகியிருக்காங்க. அதுக்கு பிறகு 2 விஜயபாஸ்கரும் 5 ஆண்டுகளுக்கு ஜோசப் விஜய் ஆட்சியில் எதிர்க்கட்சியாக இருந்து கொண்டால் அந்த தொகுதிக்கு நன்மை கிடைக்காது, அந்த தொகுதிக்கு நல்லது செய்ய முடியாது, அந்த தொகுதி மக்கள் பாதிக்கப்படுவார்கள், அதனால் நாங்கள் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இருந்து தொகுதியை காப்பாற்ற முடியாது, அதனால் நாங்கள் பதவி விலகிறோம் என்று விலகியவர்கள் இன்றைக்கு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடுறாங்க. என்ன வழக்குன்னா, எங்கள் தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்தணும், அதுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிடுங்கன்னு சொல்றாரு. அந்த தொகுதியில் பிரதிநிதித்துவம் இல்லைன்னா அதுக்கு காரணம் நீங்க தானே. உங்களுடைய சொந்த காரணங்களுக்காக நீங்க கட்சி தாவறதுக்காக அந்த தொகுதிக்கு பிரதிநிதித்துவம் இல்லாம செஞ்சுட்டு நீங்க இப்போ தேர்தல் நடத்தணும்னு சொல்லி கேட்கறதுல என்ன நியாயம் இருக்கு? 2வது, நீங்க இந்த பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பிறகு இந்த பதவியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக இரட்டை இலை சின்னத்தில் புரட்சி தமிழர் எடப்பாடியாரை முதலமைச்சராக வாக்களிங்கள் என்று கேட்டு அதனால நீங்க போட்டியிட்டு வெற்றி பெற்றீங்க. அதுல A ஃபார்ம் B ஃபார்ம்ல கையெழுத்து போட்டது புரட்சி தமிழர் எடப்பாடியார். இந்த கட்சியினுடைய பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இந்த கட்சிக்கு துரோகம் செய்து, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு துரோகம் செய்து நீங்க வாக்களிச்சிங்க, ஜோசப் விஜயை ஆதரிச்சிங்க, கட்சியினுடைய முடிவுக்கு எதிராக செயல்பட்டீங்க, எல்லா தப்பையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டீங்க. மானங்கெட்டு போய் மன்னிப்பு கேட்டு மறுபடியும் வந்து சட்டமன்ற உறுப்பினர் பதவியை தக்க வச்சிங்க. அப்படி தக்க வச்சதற்கு பிறகு தொடர்ந்து இந்த கட்சிக்கு துரோகம் செய்து தாவேகா கட்சியில் பதவி தருவாங்க, அங்கே போய் சேரணும், தன் மீது இருக்கின்ற வழக்குகளிலிருந்து வெளிவரணும்னா தாவேக்காவில் போனால் தான் முடியும், இல்லைன்னா அவங்க நம்முடைய வழக்குகளிலிருந்து நம்மளை காப்பாற்ற மாட்டாங்கன்னு சொல்லி நீங்கள் ராஜினாமா செய்துட்டு போயிட்டு நீங்கள் வழக்கிலிருந்து தப்பிப்பதற்காக குட்கா வழக்காக இருந்தாலும் பத்திரப்பதிவு மோசடியாக இருந்தாலும் இது எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஊழலை செய்து மிகப்பெரிய மோசடியை செய்து அதற்குரிய வகையில் வழக்குகளில் சிக்கியிருப்பவர்கள் 2 விஜயபாஸ்கரும். 2 விஜயபாஸ்கரும் பொதுமக்களுக்காகவோ அல்லது தொகுதிக்காகவோ அல்லது கட்சிக்காகவோ எந்த தியாகத்தையும் செஞ்சு அதனால எந்த வழக்கையும் சந்திக்கல. இவங்க கொள்ளையடிச்சு மக்களை ஏமாத்தி இவங்க சீட்டிங் பண்ணி ஆள் கடத்தல் பண்ணி அதனால வழக்குகளை சந்தித்து இருக்க 2 விஜயபாஸ்கரும் அந்த வழக்கில் இருந்து காப்பாற்றுவதற்காக தங்களுடைய சொந்த நலனுக்காக இன்னைக்கு ராஜினாமா செய்துட்டு அந்த இடத்தில் மக்கள் பிரதிநிதித்துவம் இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட அந்த துரோகிகள் இன்னைக்கு ஏதோ அரசியலில் புனிதர்களை போல பேசுவதும், சொந்த கட்சிக்கு துரோகம், கொடுத்த பதவியை வச்சுட்டு கொள்ள ஊழல் வழக்குகள், அந்த வழக்கில் கூட ஒரு நேர்மையாக அதை எதிர்த்து நின்று போராடி அதில் நிரபராதி என்ற தீர்ப்பை பெறுவதற்குரிய துணிவில்லாதவர்கள் குற்ற உணர்ச்சியோடு இன்றைக்கு
ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி ஆளுகின்ற கட்சியை அண்டி பிடைத்து அவர்கள் கால்களை நக்கி பிடைத்து தன்னுடைய வழக்கிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று தப்பிக்க வேண்டும் என்று கருதுகின்றவர்கள் இன்னைக்கு ஜோசப் விஜய் அரசுக்கு முட்டு கொடுக்க நினைக்கிறாங்க. சரி, இவங்க தான் ஒழிஞ்சு போயிட்டாங்க, ஜோசப் விஜய நம்பி தங்களுடைய வழக்கிலிருந்து மீட்பதற்காக காப்பாற்றுவதற்காக அங்க போய் சேர்ந்தாங்க. இன்னும் ஒரு சிலர் இந்த கட்சியில் இருந்துகிட்டே குழப்பம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ இந்த கட்சியில மிகப்பெரிய தலைவர்கள் போல இந்த கட்சியை அவங்க தான் காப்பாற்றுறது போல இன்னைக்கு இந்த சுயநலவாதிகள் குறுநில மன்னர்கள் போல இந்த கட்சியை கபலீகரம் செய்து கொண்டு தொண்டர்களின் உழைப்பை உறிஞ்சி கொடுத்த அட்டைகள். அவங்க உடம்புல ஓடுற ஒரு சொட்டு ரத்தம் கூட அதிமுக தொண்டனுடைய உழைப்பு. இந்த கட்சிக்கு எதையுமே செய்யாம செஞ்சதை விட அதிகமான பலனையும் பணத்தையும் அனுபவித்த ஒரு சிலர் இன்னைக்கு அதிமுக வந்து குழப்பம் பண்றாங்க. இவங்க என்ன குழப்பம் பண்றாங்கன்னா, அவங்க ராஜினாமா செய்துட்டு தேர்தலை சந்திப்பதற்கு அங்க வாய்ப்பு இருக்க இல்லையோ, கிடைச்ச வரைக்கும் பலன் போதும்னு சொல்லி அவங்க போய் 6 பேர் வெளியே போயிட்டாங்க. இந்த மீதி பேர் மன்னிப்பு கேட்டு மறுபடியும் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை தக்க வச்சதுக்கு பிறகு இவங்க இந்த கட்சியில இப்ப என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா, நாங்க முதல்ல வச்சிருந்த பதவி எங்களுக்கு கொடுத்துருங்க. என்ன பதவி? வேலுமணிக்கு கொங்கு மண்டலத்தை கையில கொடுத்துருந்தோம். கொடுத்துட்டா அவர் சொன்னார்ல தேர்தலில், ஒரு சுய உணர்வு உள்ள ஒரு மனிதனாக வேலுமணி இருந்தா என்ன சொன்னார் தேர்தலில்? கொங்கு மண்டலத்தில் நுழைஞ்சுப்பார், வந்துப்பார், 21 தொகுதிகளில் நான் வென்று காட்டுகிற, முடிஞ்சா ஜெயிச்சுப்பார்னு சவால் விட்டிய. ஏன் ஜெயிக்க முடியல? அது தோல்விக்கு நீ பொறுப்பேற்க வேணாவா? வேலுமணியை நம்பி கொங்கு மண்டலத்தில் வேட்பாளர்கள் நிறுத்தியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அவங்க அத்தனை பேரையும் தோக்க வச்சுட்டு தான் மட்டும் ஜெயிச்சு வந்த ஒரு வேலுமணி. ஆக தோல்விக்கு காரணம் நீ தானே. சி.வி. சண்முகத்தை நம்பி நிறுத்தின வேட்பாளர்கள் எல்லாம் தோத்தாங்க. இவர் விழுப்புரத்துல இருந்து மயிலத்துல வந்து ஜெயிச்ச. வெக்கம் இல்லாம அதிமுகவினுடைய சுய உணர்வு உள்ள தொண்டன், இந்த கட்சியில் இருக்கின்ற அடிப்படை தொண்டன் எவனாவது பேசுவானா? பாமக போட்ட பிச்சையில அதிமுக ஜெயிச்சதுன்னு சொல்றவன் அதிமுகவா? புரட்சி தலைவி அம்மா வழி வந்தவனா? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழி வந்தவனா? பாமக ஆதரவில் அதிமுக ஜெயிச்சதுன்னு சொன்னா கூட ஏதோ ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டாரு சொல்லுவோம். அதிமுக பாமக போட்ட பிச்சையில ஜெயிச்சதுன்னு சொல்ற ஒருத்தன் அதிமுகவா? சி.வி. சண்முகத்துக்கு என்ன வாய்க்கொழுப்பு இருந்தா அந்த வார்த்தை வரும்? பாமக ஆதரவில் வெற்றி பெற்றோன்னா ஏன் விழுப்புரம் மாவட்டத்தில் மற்ற தொகுதியில் ஜெயிக்கல? பாமக இருந்த மற்ற இடங்கள்ல ஜெயிக்கல. அதிமுகவினுடைய வெற்றியை கொச்சைப்படுத்துவதற்கு இதுவரை ஒரு ஈனத்தனமான பேச்சு இருக்கா? இன்னைக்கு அங்க விழுப்புரத்தில் எல்லாம் சொல்றாங்க, அன்றைக்கு தேர்தல் நேரத்தில் நயன்தாரா என்கின்ற நடிகையை பற்றி கொச்சையாக பேசியவர் சி.வி. சண்முகம். அந்த பேச்சினாலதான் அதிமுக தோத்தது. தாய்மார்கள் அதிமுகவுக்கு எப்பவுமே ஓட்டு போடுற தாய்மார்கள் ஏன் ஓட்டு போடலன்னா, இந்த சி.வி. சண்முகத்தினுடைய கொழுப்பேறி போன அநாகரிகமான பெண்களை கொச்சைப்படுத்தி நடிகையை இழிவுபடுத்த பேசுவதாக நினைத்துக் கொண்டு தாய் குலத்தை அசிங்கப்படுத்திய சி.வி. சண்முகத்தினுடைய பேச்சு. இந்த தற்குறி இன்னைக்கு அதிமுகவினுடைய தோல்விக்கு காரணம் பற்றி விவாதிக்கணுமா? அப்படி விவாதிச்சாதான் வேலுமணி பொறுப்பேற்று போறான். நான் உறுதியா சொல்றேன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இன்றைக்கு பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் ஆய்வு செய்தால் 2 பேர் காரணம். ஒன்னு சி.வி. சண்முகம், இன்னொன்னு வேலுமணி. 1921 தேர்தலில் 3% வாக்குகளில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி வாய்ப்பை இழந்தது. புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சிக்கு வர முடியாத ஒரு நிலை வந்தது, எதிர்க்கட்சியாக இருந்ததென்றால் அதற்கு
காரணம் வேலுமணியும் சி.வி. சண்முகமும். நான் இதை விரிவா என்னால சொல்ல முடியும். இந்த 2 பேரால தான் அதிமுக ஆட்சிக்கு மறுபடியும் வர முடியாம போச்சு. இந்த 2 பேரால தான் திமுக ஆட்சிக்கு வந்தது. அதுக்கு 2 பேருக்கும் ஒரு காரணத்தை சொல்றேன். வேலுமணி உள்ளாட்சித்துறை அமைச்சர். வேலுமணி உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த போது உள்ளாட்சி தேர்தல் நடத்தினாரா? உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்பட்டதா? நகர்பாலிகா சட்டப்படி தொடர்ந்து தேர்தல் நடத்தணும். ஆனா வேலுமணி உள்ளாட்சி தேர்தல் நடத்தல. நகரங்களிலும் மாநகரங்களிலும் தேர்தல் நடத்தல. பலர் முறையிட்டாங்க. வேலுமணி அதை பத்தி கவலைப்படல. ஏன் தேர்தல் நடத்தணும்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். தமிழ்நாடு முழுவதும் நகரங்களிலும் மாநகரங்களிலும் பேரூராட்சிகளிலும் தேர்தல் நடத்தாததுக்கு காரணம் அங்க நடக்கிற வேலைகளுக்கு வேலுமணி 15% கமிஷன் வாங்கிட்டு வேலையை கொடுத்தாரு. தமிழ்நாடு முழுவதும் அதிகாரி ஸ்பெஷல் ஆபீசரை போட்டு இவர் பார்ட்டி பண்ணுன்னு சொல்லி மொத்த பணத்தையும் இவர் வசூல் பண்ணாரு. ஒரு வேலைக்கு 15% வாங்கினாரா இல்லையா? இவர் 15% வாங்கினன்றதுக்காக அங்க தேர்தல் நடந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் அந்த பதவிகளுக்கு வந்துட்டா, அவங்க தலைவராகவும் கவுன்சிலராகவும் வந்துட்டா, மேயராகவும் கவுன்சிலராக வந்துட்டா, அதிகாரிகள் வசூல் பண்ணி தரமாட்டாங்க. அதிகாரிகள் அங்க செயல்பட முடியாது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சாதாரண அடிமட்ட தொண்டர்கள் தலைவராகவும் கவுன்சிலராகவும் வந்துருவாங்க. பச்சை பேனாவில் கையொப்பமிடுகின்ற அதிகாரம் அவர்களுக்கு வந்துவிட்டால் அமைச்சர் இங்க 15% வசூல் பண்ண முடியாது. வேலுமணி 15% வசூல் பண்ணுன்றதுக்காகவே தேர்தல் நடத்தாம ஆயிரக்கணக்கான அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் பதவிக்கு வருவதை, பச்சை பேனாவில் கையெழுத்து போடுவதை கெடுத்தவர் வேலுமணி. அந்த ஒரு காரணத்தால தான் தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற தொண்டர்கள் உரிய வாய்ப்பை பெற முடியாமல் பலருடைய வளர்ச்சி தடுக்கப்பட்டது. பலருக்கு கிடைக்க வேண்டிய வருவாய் வேலுமணி கொள்ளையடிச்சாரு. தமிழ்நாடு முழுவதும் கட்சி தொண்டர்கள் பொதுமக்களுக்கு இணக்கமாகவும் அணுக்கமாக இருந்த அவர்களுடைய அடிப்படை தேவைகளை செய்கின்ற பொழுது அவர்களோடு ஒரு நட்பு கிடைத்திருக்கும். அதை கெடுத்தவர் வேலுமணி. அதனாலதான் தமிழ்நாடு முழுவதும் பல தொண்டர்கள் வாய்ப்பை இழந்தாங்க. பல நிர்வாகிகள் பதவிக்கு வர முடியாமல் போச்சு. அப்படி வராது போனதுனாலதான் 3% வாக்கு கிடைக்காம போச்சு. அன்னைக்கு உள்ளாட்சி தேர்தல் நடத்தி மேயராகவும் நகரமன்ற தலைவர்களாகவும் பேரூராட்சி மன்ற தலைவர்களாகவும் கட்சிக்காரங்க வந்திருந்தாங்கன்னா தேர்தலில் அதிமுக மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கும். இதுக்கு காரணம் வேலுமணி. இது எல்லா கட்சிக்காரனுக்கு தெரியும். ஆனா அப்படிப்பட்ட வேலுமணியையே புரட்சி தமிழர் எடப்பாடியாருக்கு பின்னால நின்ன ஒரே காரணத்தால் அதிமுக தொண்டரை ஏற்றுக்கிட்டு இருந்தான். ஆனா கொள்ளையடிச்ச படத்தை வச்சுக்கிட்டு அதிமுக மிரட்டிக்கிட்டு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக இருக்கின்ற காரணத்தால் அவர் கொடுத்த முக்கியத்துவத்தால் இன்றைக்கு பலன் பெற்ற வேலுமணி இன்னைக்கு அவரையே மிரட்டுற மாதிரி பொதுக்குழுவை கூட்டு தேர்தலை பற்றி விவாதிக்கன்னு சொல்றதுக்கு நீ யார்? நீ கோயம்புத்தூர்ல குறைஞ்சபட்சம் 11 தொகுதியாவது வெற்றி பெற வச்சுட்டு நீ வந்திருந்தீங்கன்னா அதுக்கான யோகியதை அருகதை வேலுமணிக்கு இருக்கு. ஆனா மொத்த பேரையும் தோக்க வச்சுட்டு வந்த வேலுமணி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த கட்சியையே இன்னைக்கு கேள்விக்குறியாகிட்டு ஜோசப் விஜய்க்கு போய் காலில் விழுந்துட்டு அவங்க காலில் நத்தி பிழைக்கிறீங்களே, நீங்களாம் ஒரு மனுஷனா? இதுக்குதான் உங்க புரட்சி தலைவி அம்மா இப்படிப்பட்ட துரோகிகளை தான் உருவாக்குனாங்களா? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய இந்த கட்சியில் புரட்சி தலைவி அம்மா என்கின்ற ஒரு ஆளுமை சிங்கம் வழி நடத்தின இந்த கட்சியில இந்த ஜோசப் விஜய்க்கு காலில் விழுந்து கதறுகின்ற அவங்க
அலுவலகத்தில் உள்ள கூட கதவை திறந்து கூட கூட்டு போல எகிரி குச்சி வேலை தாண்டி போறீங்களே, நீங்களாம் ஒரு மனுஷனா? அதிமுகவை பற்றி பேசுறதுக்கு என்ன அருகதை இருக்கு? திமுகவோடு கூட்டணி பேசினாங்க. யார் பேசினாங்க? இன்னைக்கு கூட தான் திமுகவில் சேர்றதுக்கு தூது போன நீ தான் செந்தில் பாலாஜி கூட பேசிட்டு இருந்த. சட்டமன்றத்தில் பேசுறியா இல்லையா? அரை மணி நேரம் செந்தில் பாலாஜி கிட்ட போய் நீ திமுகவுக்கு தூது போனது வேலுமணியா இல்லையா? அன்னைக்கு வேலுமணி செந்தில் பாலாஜி கிட்ட என்ன பேசினார் இது வரைக்கும் சொல்லியிருக்காரா? செஞ்ச அயோக்கியதெல்லாம் நீங்க செஞ்சுட்டு இன்னைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களை பற்றி பேசுவதற்கு என்ன யோகிதை இருக்கு? இன்னைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் இல்லைன்னா அம்மாவினுடைய மறைவுக்கு பிறகு ஆட்சி இல்லை. இன்னைக்கு ஆட்சி இழந்ததற்கு பிறகு இன்னைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் பொதுச் செயலாளர் ஆகலன்னா இன்னைக்கு அதிமுக இல்லை. இன்னைக்கு எவ்வளவு சூதாட்டங்கள், எவ்வளவு துரோகங்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய இந்த கட்சி அழிக்கப்பட வேண்டும். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொன்னது போல இன்னும் 100 ஆண்டுகள் நிலைக்க வேண்டிய இந்த கட்சியை ஒழித்து விட வேண்டும். எவன் காலனா கொண்டு போய் வச்சுட்டு நான் பதவி வாங்கிட்டு போறேன்னு சொல்லி நினைக்கிறவங்க அதிமுக ரத்தமா? அதிமுகவுல இருந்து வந்தவனா? இன்னைக்கு என்ன பிரச்சனை? ஏன் எதிர்த்து நின்று அரசியல் நடத்த முடியாதா? பதவி இல்லாம ஆளுங்கட்சியா இல்லாம அதிமுக இருக்காதா? நீங்க பதவியில் இருந்தாதான் அதிமுக இருக்குமா? உங்க இந்த பச்சோந்தி ஒரு 10 பேர் பதவி பெறுவதற்காக அதிமுகவில் கோடிக்கணக்கான தொண்டர்கள் உழைக்கணுமா? காலத்துக்கு அவங்க தான் உழைச்சிட்டு இருக்கணுமா? நீங்க தான் அந்த மாவட்ட செயலாளர் இருக்கணும், நீங்க தான் மந்திரி ஆகணும், நீங்க தான் அந்த துறையை உங்களுக்கே தரணும். இதுக்கு தான் அதிமுக இயங்கணுமா? என்ன உங்களுடைய இலக்கு? ஏன் அதிமுக பதவி இல்லாம இருக்க முடியாதா? மாவட்ட செயலாளர் வேலுமணி மாவட்ட செயலாளருக்கு முன்னாலே சேமா வாலிச்சாமி மாவட்ட செயலாளர் இருந்தாரு, தாமோதரம் மாவட்ட செயலாளர் இருந்தாரு. அப்பெல்லாம் கட்சி இல்லையா? நான் எனக்கு அந்த பதவியை திருப்பி தரணும்னு கேட்கறதுக்கு என்ன உரிமை இருக்கு? இப்படிப்பட்ட இன்னொருத்தர் இந்த தோல்விக்கு இன்னொரு காரணம் சி.வி. சண்முகம். 2021 அதிமுக தோத்ததுக்கு காரணம் சி.வி. சண்முகம். இன்றைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியாருக்கு இவ்வளவு பழி வந்ததுக்கு காரணம் சி.வி. சண்முகம். நினைச்சு பாருங்க, 2021 கடைசி நேரத்தில் 10.5 விழுக்காடு வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு சட்ட அமைச்சராக இருந்த இந்த அரகுர சி.வி. சண்முகம் கடைசி நேரத்தில் அள்ளி தெளிச்ச கோடம் போல அந்த சட்டத்தை கொண்டு வந்து அதையும் ஒழுங்கா செய்யாம அன்றைக்கு அந்த வன்னியர்களுக்கான 10.5 இடஒதுக்கீட்டை சட்டமாக்குறதா நினைச்சுக்கிட்டு எதையோ ஒன்று பண்ணி அதை செஞ்சோம். இந்த அவசர கோலத்தில் செஞ்சதுனால அது தென் மாவட்டங்களில் இருக்கிற மக்களை அதிமுக எதிராக நிறுத்திச்சு. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக அவர் அதை சரியா அன்னைக்கு ஒரு ஜாதிய உணர்வோடு தென் மாவட்டங்களில் பரப்பப்பட்டது. அதனுடைய விளைவு அதிமுக 3% வாக்கு இடைவெளியில் தோத்தோம். இந்த சட்டத்தையும் சரியா போடாம அதனால அதிமுகவுக்கு ஒரு எதிர்ப்பை தென் மாவட்டங்களை உருவாக்குவதற்கு காரணம் சி.வி. சண்முகம் தானே. சி.வி. சண்முகம் அந்த சட்டத்தை ஒழுங்கா கொண்டு வந்திருந்தா அது முறையா அந்த புள்ளி விவரங்களை வைத்து அந்த சட்டம் இயற்றப்பட்டிருந்தால் அந்த சட்டம் நின்று இருக்கும். அதுக்கு உரிய காரணங்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தால் தென் மாவட்ட மக்கள் அதில் எதிர்ப்பு இல்லாமல் இருந்திருப்பாங்க. ஆனா எல்லாத்தையும் அறகுறையா செஞ்சது மட்டும் இல்லை, கடைசியில் அந்த 2021 தேர்தலில் சி.வி. சண்முகமே விழுப்புரத்தில் தோத்து போனாரு. சி.வி. சண்முகம் நீ சொல்றாரு பாட்டாளி மக்கள் கட்சி போட்ட பிச்சை அதிமுக வெற்றியின்றிய அந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஆதரவோடு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொள்கையாக இருந்த அந்த இடஒதுக்கீட்டை அமுல்படுத்திய நீ சட்ட அமைச்சரான நீ விழுப்புரத்தில் தோத்து போடிய. விழுப்புரத்தில் தோத்ததுக்கு என்ன காரணம்? பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஆதரவோடு நீ தோத்தல்ல. அதுக்கு பிறகு
அந்த தோல்விக்கு பொறுப்பேற்க வேண்டிய சி.வி. சண்முகத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கையில காலில் விழுந்து, என்னால் பதவி இல்லாமல் வெளியே நடமாடவே முடியாது, என் வாய்க்கு எல்லாம் ஒழிச்சிருவாங்க, எப்படியாவது எனக்கு பதவி கொடுன்னு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி. உனக்கு அந்த மாநிலங்களவை உறுப்பினர் பதவி கொடுத்ததுனால எத்தனை தலைவர்களுடைய எதிர்ப்பை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்திக்க வேண்டியிருந்தது. அன்னைக்கு ஒருங்கிணைப்பாளராக இருந்த பன்னீர்செல்வம் ஏத்துக்கிட்டாரா? அவர் சி.வி. சண்முகத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா வேற ஒருத்தருக்கு எனக்கு கொடுக்கணும் தென் மாவட்டங்கள்னு சொல்லி அவர் ஒருத்தரை கொடுத்து பங்கு போட்டு எடப்பாடி பழனிசாமி அவருடைய பங்குல சி.வி. சண்முகத்துக்கு கொடுத்தாரா இல்லையா? அதை வாங்கி 6 வருஷம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டிய நீ, கேஸ் எத்தனை கேஸா? என்ன கேஸ்? எல்லா கேஸும் நீ டெல்லியில நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்ததுனால தேர்தல் ஆணையத்துக்கு நீ போயிட்டு வந்த. நீ என்ன போய் சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு நடத்துறியா? நீ என்ன செஞ்ச? இல்ல ஹைகோர்ட்ல போய் வழக்கு நடத்துனியா? சி.வி. சண்முகம் என்ன செஞ்சாரு? இவர் நாடாளுமன்ற உறுப்பினராக அதிமுகவினுடைய பிரதிநிதியாக மாநிலங்களவைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனுப்பிய காரணத்தால் அதனால இவர் டெல்லிக்கு போயிட்டு அந்த வேலையை செஞ்சாரு. இது கட்சி கொடுத்த பதவியை அதை செய்ய வேண்டிய கடமையை உனக்கு உணர்த்தியதானே தவிர நீ ஒன்றும் பெரிய சட்ட போராட்டம் நடத்திட்டு தான் சொல்லிக்கிட்டு. சிந்தித்து பாருங்கள். இன்னைக்கு அதுக்காக நீ இங்கிருந்து ஃபைலை தூக்கிட்டு அங்கே போய் வக்கீல்கிட்ட கொடுத்தன்றதுக்காக சி.வி. சண்முகம் சொல்றதெல்லாம் நாட்டில் நடந்துடணுமா? நீ யாரை கேட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முடிவு எதுவாக இருந்தாலும் அதில் கொள்கை முடிவுகளில் ஏதாவது குழப்பம் இருந்தாலும் அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளர் எடுத்த முடிவு உங்களுக்கு ஏற்புடையதா இல்லைன்னாலும் நீ எங்க வந்து பேசணும்? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் வந்து பேசியிருக்கணும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் பேசியிருக்கணும். கட்சியினுடைய நிர்வாக அமைப்புகளோடு விவாதித்திருக்கணும், கட்சிக்காரங்களோட பேசியிருக்கணும். ஆனால் அதை விட்டுட்டு எம்ஆர்சி நகர்ல ஒரு குடவுன் எடுத்து அந்த குடவுன்ல சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் பிடிச்சி போய் அடைச்சி வச்சுக்கிட்டு நீயா நினைச்சதெல்லாம் பேசிட்டு இருந்தீங்கன்னா என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறி விட்டோம். ஏன்னா என்டிஏ கூட்டணியில் இருக்கின்றவர்களை நாங்கள் ஏற்க மாட்டோம் சொல்லி அவர்களுடைய ஆதரவை கேட்க மாட்டோம்னு ஜோசப் விஜய் சொல்லிட்டாராம். உடனே இவர் என்டிஏ கூட்டணியிலிருந்து நாங்கள் வெளியே வந்து விட்டவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். கொள்கை முடிவு எடுக்கிறதுக்கு நீ யாரு? அந்த குட்டா திருடன் விஜயபாஸ்கர், அந்த விஜயபாஸ்கரை அவர் கொறடாவான். யாரு? சி.வி. சண்முகம் அறிவிச்சுட்டாராம். வேலுமணிய சட்டமன்ற கட்சி தலைவராக யார் சொன்னதுன்னு சி.வி. சண்முகம். நீ யார்? நீ கேட்டா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளர் ஆவதற்கு ஒற்றை தலைமைக்கு நாங்கள் உழைத்தோம். என்ன உழைச்ச? அந்த ஒன்றிய செயலாளராக இருந்த சுரேஷ் பாபு சொல்றாரு, நாங்க பொதுக்குழு கூட சொல்ல காலையிலேயே சி.வி. சண்முகம் தான் ஆளெல்லாம் திரட்டிக்கிட்டு போய் முன்னால உட்கார்ந்து உயிரை கொடுத்து நாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களை சி.வி. சண்முகம் தான் பொதுச் செயலாளர் ஆக்கினாருன்னு சொல்றியே. கொஞ்சமாவது நீ சொல்றதுல ஏதாவது லாஜிக் இருக்கா? அப்போ இது நியாயப்படி முறைப்படி விவாதிக்கப்பட்டு எடுக்க வேண்டிய பொதுக்குழுவில் எடுக்க வேண்டிய முடிவை நீ ஆளை செட் பண்ணி இந்த ஓ பன்னீர்செல்வம் வைத்தியலிங்கமும் சொல்லிட்டு இருப்பாங்களே பாட்டில் அடிச்சாங்க, அந்த பாட்டில் அடிக்கிறதுக்கு ஆளுக்கு செட் பண்ணது நீ தானே? அதிமுகவில் விவாதிக்கப்பட்டு அந்த பொதுக்குழுவில் எடப்பாடி பழனிசாமிக்கு போதுமான ஆதரவு இருந்தது. ஆனா அதை தான் செஞ்ச மாதிரி காட்டுறதுக்காக இவர் ஆளை செட் பண்ணி ஆளை கூட்டு போய் முன்னால உட்கார வச்சுட்டு நீ பண்ண குழப்பத்தை இதை வந்து ஒரு சாதனையா உன்னுடைய ஆதரவாளர் விட்டு சொல்ல வைக்கிற. அவங்களுடைய நோக்கம் வேற ஒன்றும் இல்லை. அதிமுக இன்னைக்கு ஜோசப் விஜயின் ஒரு செயலிழந்த அரசு
தமிழ்நாட்டை பற்றி சிந்திக்க தெரியாத அரசு, தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மையும் செய்ய முடியாத ஒரு அரசு. அதனுடைய எதிர்ப்பிலிருந்து அந்த அரசை காப்பாற்றணும். இவங்க அந்த கட்சியில அடியாட்களா விழப்போன இந்த அடிமாடுகள் ஜோசப் விஜயை காப்பாற்றுவதற்காக ஏற்படுத்தி கொண்ட அந்த பேரத்தை தொடரணும். அந்த பேரத்தை தொடரணும்னா இன்னைக்கு இவங்க ஜோசப் விஜயினுடைய பிரச்சனைகளிலிருந்து, தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளிலிருந்து திசை திருப்பணும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு வலிமையான தலைவராக, தமிழ்நாட்டை அறிந்த தலைவராக, தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து மக்களை சந்திக்கின்ற தலைவராக, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நேருக்கு நேராக பத்திரிகையாளர்களை சந்திக்கின்ற ஒரு அனுபவம் மிக்க, ஆளுமை மிக்க தலைவராக இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களை எதிர்கொள்ள முடியாத ஜோசப் விஜய் அரசு இந்த சில்லுண்டுகளை நடுவில் விட்டு குழப்பம் பண்ணிட்டு இருக்கா. அதிமுகவில் ஏதோ பிரச்சனை இருக்கு, தொடர்ந்து நீங்க ஒழுங்கா அறிவிப்பு வந்ததுக்கு பிறகு நீ போய் அங்க மாலை போட்டு அங்கிருந்து வந்தவொடனே திருப்பி இந்த சிவி சண்முகம் கூட சேர்ந்த உடனே நாங்க ஏத்துக்க மாட்டோம்னா ஏன் அங்க போய் மாலை போட போனேன்? ஏத்துக்கிட்டு அந்த அறிவிப்பு படி தானே போய் மாலை போட்டு, அதனாலதான் நாங்க கட்சிக்காரங்க கொண்ட கூட்டு போய் மாலை போட விட்டாங்க. ஆனா அது போட்டுட்டு அங்கிருந்து வந்த உடனே சிவி சண்முகத்தை பார்த்த உடனே நாங்க ஏத்துக்கல. சிந்திச்சு பாருங்க, இந்த கட்சியில் குழப்பமே இருக்கணும். இன்னைக்கு என்ன காரணம்னா, சிவி சண்முகத்தை பொறுத்த வரைக்கும் மயிலத்துல அவர் மறுபடியும் வெற்றி பெற முடியாது. தேர்தலில் நின்னாலும், அது தாவேக்காவில் நின்னாலும், எந்த கட்சியில் நின்னாலும் அவர் வெற்றி பெற முடியாது. இந்த சூழ்நிலையில அவர் ராஜினாமா பண்ண தயாரா இல்லை. ராஜினாமா பண்ண முடியாத சிவி சண்முகம் பதவி இல்லாம இருக்க முடியாது. அப்போ பதவியோடு இருக்கணும், அப்போ எம்எல்ஏவா இருக்கணும். இப்போ எம்எல்ஏவா இருக்கணும்னா இந்த குழப்பம்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தா அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி புரட்சி தமிழர் எடப்பாடியார் அறிவிக்கணும். இவங்களெல்லாம் அறிவிச்சா இவங்க போய் நோவாம சட்டமன்ற உறுப்பினர் கட்சி சார்பற்றவர் என்று சட்டமன்றத்துக்கு போவாங்க. ஜோசப் விஜய் ஆட்சியில் இவங்களுக்கு பதவி கிடைக்கும், மறுபடியும் அமைச்சராகி இவங்க ஏற்கனவே இருந்த வழக்குகளிலிருந்து தப்பிக்கிறதுக்கும், அடுத்து கொள்ளை அடித்து குடும்பத்தை கொழுக்க வைக்கிறதுக்கும் வசதி கிடைக்கின்றதுக்காக எப்படியாவது புரட்சி தமிழர் எடப்பாடியாரை தொல்லை கொடுத்து குழப்பம் பண்ணி அவரை சட்டமன்ற உறுப்பினர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் என்ற அறிவிப்பை வெளியிட வைக்கணுன்றதுக்காக இந்த முயற்சி எங்களுக்கு தெரியும். சட்டப்படி உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை விட அதிகமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருப்பவர்கள் தெளிவானவர்கள். ஏன்னா உங்களுக்கு முன்னால இந்த கட்சியில உடைச்சி இந்த கட்சியில முறையா படிப்படியா உயர்ந்தவங்க, உங்களை போல லாட்டரி டிக்கெட்ல மேல வந்தவங்க இல்லை. அதனால அதிமுகவில் தொண்டர்கள் இந்த கட்சியை நடத்துறோம். தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கூட தொண்டர்கள் உருவாக்கிய கட்சியில தான் ஒருங்கிணைச்சு அதை ஒரு நல்வழிப்படுத்தி ஒரு கட்சியை அமைப்பு உருவாக்கினாரே தவிர புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கின கட்சியில தொண்டர்கள் வந்து சேரல. தொண்டர்கள் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 1972 அக்டோபர் 8ஆம் தேதி திருக்கடிக்குன்றத்திலையும் லாய்ட்ஸ் ரோட்லையும் பேசுறாரு. 10ஆம் தேதி அவர் நீக்கப்படுறாங்க. 10ஆம் தேதி அவர் சினிமாவோட ஷூட்டிங்கில் இருக்கிறாரு. அதுக்கு பிறகு அவர் ஷூட்டிங்கில் இருக்க சொல்லியே தமிழ்நாடு முழுவதும் கட்சி ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த கட்சிக்கு ஒரு பேர் வச்சது தான் அக்டோபர் 17ஆம் தேதி. அதை ஒருங்கிணைச்சு ஒரு கட்சியாக உருவாக்கி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவரோடு நீக்கப்பட்ட அன்றைய நாடாளுமன்ற மாநில உறுப்பினர் கே கிருஷ்ணசாமி அவர்களை அமைப்பாளராக வைத்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த கட்சியை ஆரம்பித்தார். எனவே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய இந்த தொண்டர்களுக்காக தொண்டர்கள் கடைசி நேரத்தில் கூட தந்தை பெரியாருடைய சமரசத்தை ஏற்றுக்கிட்டு அதிலிருந்து பின்வாங்க கேட்க சொல்லக்கூட தொண்டர்கள் அடிபட்டு வந்தாங்க. முசிறிப்புத்திலிருந்து எல்லாம் இரத்த காயத்தோடு வந்து பார்த்தது. தமிழ்நாடு முழுவதும் கட்சி தொண்டர்கள் பாதிக்கப்பட்டார்கள், வெளியேற்றப்பட்டார்கள், அவமானப்படுத்தப்பட்டார்கள் என்ற ஒரு பாதிப்பு தான் அந்த தொண்டர்களை காப்பாற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட இந்த கட்சி என்றைக்குமே தொண்டர்களுக்கான கட்சி. இன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர்
நம்பிய தொண்டர்கள், எம்ஜிஆரை நம்பிய தொண்டர்கள் உருவாக்கிய இந்த கட்சி, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வழிநடத்திய கட்சி. இன்னைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் என்கின்ற ஒரு தலைமையை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக தொண்டர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அந்த தொண்டர்களுக்கு பின்னால் இருந்ததுனால தான் இன்றைக்கு அது வேலுமணியாக இருந்தாலும், விஜயபாஸ்கராக இருந்தாலும், சண்முகமாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய தொண்டர்களாக இருந்தால் இன்றைக்கு பொதுச் செயலாளருடைய கட்டளைக்கு பணிந்து இந்த கட்சியில் இருக்க வேண்டும். அதை ஏற்க மாட்டேன் என்று சொல்லுகின்ற, ஜோசப் விஜய் சொல்வதைத்தான் ஏற்பேன் என்று சொல்லுகின்ற எவனும் இந்த கட்சிக்கு தேவையில்லை என்பதை கோடிக்கணக்கான தொண்டர்கள் உறுதியோடு இருக்கிறார்கள். எனவே இந்த சில்லுண்டி வேலைகள், இந்த ஜோசப் விஜய்க்கு அடகு போன நீங்கள், ஜோசப் விஜயின் கண்ணசைவுக்காக கடமையாற்றுவதாக நடித்துக் கொண்டிருக்கின்ற நீங்கள், இந்த கட்சியிலிருந்து வெளியேறுவதற்கு தயாராகிவிட்ட நீங்கள், இந்த கட்சியை அடித்து ஜோசப் விஜயை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கின்ற நீங்கள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரு மாபெரும் மக்கள் சக்தி, 54 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் அரசியல் நடத்திய கட்சி, 32 ஆண்டுகள் ஆட்சி பொறுப்பில் இருந்த இந்த கட்சி இனி இருக்கக்கூடாது என்று நினைக்கின்ற இந்த சண்முகங்கள், விஜயபாஸ்கர்கள், வேலுமணிகள் என்ன சூழ்ச்சி செய்தாலும் இந்த கட்சியை காப்பாற்றுகின்ற தொண்டர்கள் உறுதியோடு இருக்கிறார்கள். இந்த கட்சி வெல்லும். மீண்டும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி அமைப்போம். அதுவரை நீங்கள் ஒதுங்கியிருந்து வேடிக்கை பாருங்கள். முடிந்தால் விஜய் ஆட்சியில் பங்கெடுத்து எதிர்த்து நில்லுங்கள். அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. கருணாநிதியின் எதிர்ப்பையே தவிடுபொடியாக்கி வென்ற கட்சி, மு.க. ஸ்டாலினுடைய சூழ்ச்சிகளை முறியடித்த கட்சி. இந்த ஜோசப் விஜய் எங்களுக்கு ஒரு பொருட்டு இல்லை. ஜோசப் விஜய்க்கு பயந்து நீங்கள் வேண்டுமானால் அங்கே போய் அண்டி பிழைக்கலாம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் எந்த தொண்டனும் ஜோசப் விஜயை ஏற்க மாட்டான். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற இந்த கட்சி இருக்கின்ற வரை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற வரை ஒரு தொண்டன் கூட இந்த கட்சியிலிருந்து போக மாட்டான். இந்த பதவி வெறியர்கள் பதவிக்காக தங்களை இழந்து கொண்டிருக்கின்ற, தன்மானத்தை இழந்து கொண்டிருக்கின்ற, தகுதியை இழந்து கொண்டிருக்கின்ற, தரத்தை இழந்து கொண்டிருக்கின்ற இந்த பச்சோந்திகளை பற்றி கவலை இல்லை என்பதை ஒவ்வொரு தொண்டனும் உணர்ந்திருக்கிறார்கள். எனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது இதுவரை இருந்ததை விட இன்னும் கூடுதலான நம்பிக்கையும், அவர் தலைமை மீது, ஆளுமை மீது இன்றைக்கு மிகப்பெரிய மதிப்பும் கழக தொண்டர்களுக்கு வந்திருக்கிறது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில் வந்த புரட்சி தலைவி அம்மா வழி நடக்கின்ற தொண்டர்கள் என்றைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அரணாக இருப்போம் என்ற சபதத்தை, உறுதியை ஏற்றுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மீண்டும் வணக்கம் உறவுகளே. நிகழ்ச்சியை பார்த்து ரசிச்சீங்களா? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்க நம்புறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்றதோட மட்டும் இல்லாம உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்து பெட்டியில் மறவாமல் பதிவு செய்யுங்க.